குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 12ஆம் வகுப்பு பாடம் விலங்கியல் யூனிட் 3 பாடம் 7 மனித நலன் மற்றும் நோய்களில் கடைசி கிளாஸ் நம்ம பார்த்தது கட்டி நோய் தடை காப்பியல். ஸோ இப்போ பார்க்க போகிறது விடலை பருவம், தவறான போதை மருந்து மற்றும் மது பழக்கம். ஸோ இதான் விடலை பருவம், தவறான போதை மருந்து மற்றும் மது பழக்கம். ஸோ இப்போ பூப்பெய்தல் தொடங்கி, அதாவது மெச்சுரேஷன் ஸ்டேஜில் பூப்பெய்தல் தொடங்கி முதிர்ச்சி அடைதல் நிறைவடையும் காலகட்டமான 12லேருந்து 19 வயது வரையிலான உடல் மற்ற இனப்பெருக்க உறுப்புகளின் தீவிர வளர்ச்சி காலமே விடலை பருவம் எனப்படும் சொல்லுவோம். இப்போ பூப்பெய்தலில் தொடங்கி அந்த மெச்சுரேஷன் ஸ்டேஜ் நிறைவடையக்கூடிய காலம் அப்படிங்கிறது 12லேருந்து 19 வயது வரையிலானது. இதுதான் உடல் இனப்பெருக்க உறுப்புகளின் தீவிர வளர்ச்சி காலம். அதை விடலை பருவம் எனப்படும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ விடலை பருவம் என்பது ஒருவரின் உளவியல் மற்றும் சமூக அளவிலான அதிக அளவு மாற்றங்களை ஏற்படுத்தும் செயல்மிகு காலமாகும். இப்போ இந்த விடலை பருவம் அப்படிங்கிறது உளவியல் சமூக அளவிலான அதிக அளவு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஏஜ் அப்படின்னா அந்த 12 to 19, அதாவது 12லேருந்து 19 வயசு. ஸோ இப்பருவத்தினர் குழு, அதாவது நண்பர்கள் அழுத்தத்தினால் எளிதில் பாதிக்கப்படும் வாய்ப்பு இருக்கிறது. அதாவது நல்ல நண்பர்கள் இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த நண்பர்களோட வற்புறுத்துதலினால் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த போதை பழக்கம், மது பழக்கத்துக்கு. ஸோ இதனால் பல இளைஞர்கள் போதை மருந்து மற்றும் மது பழக்கத்தினை ஏற்படுத்திக் கொள்ளும் மனநிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஸோ குழு, அதான் இப்பருவத்தினர் குழு நண்பர்கள் அழுத்தத்தினால் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது இந்த போதை பழக்கத்தினாலையும் மது பழக்கத்தினாலும். இப்போ முறையான கல்வி வழிகாட்டுதலை இளைஞர்களை போதை மருந்து மற்றும் மதுவை வேண்டாம் என சொல்லவும் நலமான வாழ்க்கை முறையை பின்பற்றவும் தூண்டும். ஸோ அதுக்கு முறையான கல்வி அப்படிங்கிறது தான் இந்த போதை பழக்கத்திலேருந்து அவங்க விடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு நலமான வாழ்க்கை முறையை பின்பற்ற தூண்டக்கூடிய ஒரு இதுன்னா கல்வி. ஸோ அதுதான் அதில் கீழே கொடுத்துருக்காங்க ஒரு பிக்சரு. அதுதான் அபின் தாவரம் அப்படின்னு சொல்லுவோம். கசகசா தாவரம், அபின் போதை மருந்து தயாரிக்கக்கூடிய அந்த அபின் தாவரம் இதுதான். அப்போ மது என்பது மனிதனின் மீது செயல்படும் சைக்கோ ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். மருந்தாகும், மனிதனின் மீது செயல்படக்கூடிய ஒரு சைக்கோ ஆக்டிவ் மருந்து அப்படின்னு சொல்லுவோம். இது மூளையின் மீது வினையாற்றி ஒருவரோட மனம் மற்றும் நடத்தையை பாதிக்கிறது. அதாவது மூளையின் மீது செயல்பட்டு அவரோட மனம் மற்றும் நடத்தையை பாதிக்கிறது. இது நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டை குறைக்கும் மன அழுத்த ஊக்கி, அதாவது டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். நரம்பு மண்டலத்தோட அந்த செயல்பாட்டை குறைக்கக்கூடிய ஒரு மன அழுத்த ஊக்கி அப்படின்னு சொல்லுவோம் இதை. அதான் அப்போ மது அப்படின்னாவே அது என்ன, நரம்புல போய் அந்த நெர்வ் செல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி அதோட சிந்திக்கும் செயல்படும் திறனை குறைக்கும். அதான் மன அழுத்த ஊக்கி அப்படின்னு சொல்லுவோம். வினையாட்டுறது மூளையில். ஸோ சில மருந்துகளை அதனுடைய இயல்பான மருத்துவ பயன்பாட்டின் நோக்கத்தை தவிர்த்து அதிக அளவிலும் மற்றும் குறுகிய கால இடைவெளியிலும் ஒரு உடற்செயலியல் மற்றும் உளவியல் ஆகியவற்றை பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் பயன்படுத்துவதே போதை மருந்து பழக்கம், அதாவது ட்ரக் அபியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சில மருந்துகள் அதனுடைய இயல்பான மருத்துவ பயன்பாட்டின் நோக்கத்தை தவிர்த்து, அந்த மருத்துவ பயன்பாட்டோட அந்த நோக்கத்தை தவிர்த்து அதை ரொம்ப அதிக அளவிலும் மற்றும் குறுகிய கால இடைவெளியில் ஒருவரின் உடல், அதாவது உடற்செயலியல் மற்றும் உளவியல் சார்ந்த உடல் செயலியல்னா அந்த தான் உடல் ஆக்டிவிட்டீஸ், அது அப்புறம் மனம் சார்ந்த அதான் உளவியல் அப்படின்னு சொல்லுவோம். பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் அதை பயன்படுத்துறது தான் அந்த போதை மருந்து பழக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அதான் ட்ரக் அபியூஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது தான் சணல் தாவரம், கேனபிஸ் சட்டைவா அப்படின்னு சொல்லுவோம். கேனபிஸ் சட்டைவா சணல் தாவரம். ஸோ இதில் சில வகையான அந்த மருந்துகள் அப்படின்னா ஓபியாய்டு, கேனபினாய்டுகள், அப்புறம் கோகா ஆல்கலாய்டு, பார்சிப்ரேட்டுகள், ஆம்பிட்டமைன்கள் மற்றும் எல்எஸ்டி அதுன்னு சொல்லுவோம். எல்எஸ்டி ஆகியவை பொதுவாக வரையறையின்றி பயன்படுத்தப்படும் போதை மருந்துகளாகும். அந்த சணல் தாவரம்னு மேலே கொடுத்துருக்காங்க, கேனபிஸ் சட்டைவா அப்படின்னு சொல்லுவோம் அதோட சயின்டிஃபிக் நேமு. ஸோ இதில் சில போதை மருந்து தாவரங்கள் அப்படின்னா ஓபியாய்டு, கேனபினாய்டுகள், கோகா ஆல்கலாய்டுகள், பார்சிப்ரேட்டுகள், ஆம்பிட்டமைன்கள், அப்புறம் எல்எஸ்டி, இவை தான் பொதுவாக பயன்படுத்தப்படும் போதை மருந்துகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதில் ஃபஸ்ட்டு ஒன்று ஓபியாய்டு என்பது மைய நரம்பு மண்டலம் மற்றும் குடல் பாதையில் காணப்படும் குறிப்பிட்ட ஓபியாய்டு உணர்வு ஏற்பிகளுடன் இணையும் போதை மருந்தாகும். அப்போ ஓபியாய்டு அப்படிங்கிறது என்ன, குறிப்பிட்ட மைய நரம்பு மண்டலம் மற்றும் குடல் பாதைகளில் காணப்படும் குறிப்பிட்ட ஓபியாய்டு உணர்வு ஏற்பிகளுடன் இணையும் போதை மருந்தாகும். அதுக்கடுத்து ஹெராயின் என்பது டை அசிட்டைல் மார்பின்
என்ற வெள்ளை நிற மணமற்ற மற்றும் கசப்பான படிக நிலையில் உள்ள கூட்டுப்பொருளாகும். ஹெராயின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டை அசிட்டைல் மார்பின் என்ற வெள்ளை நிற மணமற்ற மற்றும் கசப்பான படிக நிலையில் உள்ள கூட்டுப்பொருளாகும் சொல்லுவோம். அதுதான் என்பது டை அசிட்டைல் மார்பின் என்ற வெள்ளை நிற மணமற்றது கசப்பான ஒரு படிவ நிலையில் உள்ள ஒரு கூட்டுப்பொருளை தான் ஹெராயின் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எவ்வாறு காணப்படுகிறது? வெள்ளை நிறத்தில் காணப்படும். அதுக்கடுத்து இது கசகசா செடியின் பூக்களில் இருந்து பிரித்து எடுக்கப்படுகிறது. அந்த ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம்ல ஒரு தாவரம் கசகசா செடியோட இதுதான் அப்படின்னு தாவரம் கசகசா தாவரம்னு சொல்லுவோம். இதோட பூக்கள் இந்த பூக்கள்ல இருந்து தான் அந்த ஹெராயின்ங்கிறது பிரித்து எடுக்கப்படுகிறது. அதனால தான் அது அபின் தாவரம் கசகசா தாவரம் அதுலேருந்து தான் இது பிரித்து எடுக்கப்படுகிறது. ஸோ அதுக்கடுத்து மார்பினை அசிட்டிலேற்றம் செய்வதன் மூலம் பெறப்படுகிறது. அப்போ மார்பின் என்பது அறுவை சிகிச்சையின் பொழுது பயன்படுத்தப்படும் வலி நிவாரண நீக்கி மருந்து. பெரும்பாலும் இது பரவலாக பயன்படுத்தப்படும் போதை மருந்தாகும். இதுவும் என்ன பரவலாக ஒரு போதை மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. இது அறுவை சிகிச்சை போது வலி நிவாரணியாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு மருந்து. இது என்ன பெரும்பாலும் போதை மருந்தாகும். இது உடலின் செயல்பாடுகளை குறைக்கும் மன அழுத்த ஊக்கியாக செயல்படுகிறது. அதான் இப்போ ஒவ்வொன்றும் இப்போ ஃபஸ்ட் ஓபியாய்டு அப்படின்னா என்ன? அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மைய நரம்பு மண்டலம் மற்றும் குடல் பாதைகளில் என்ன ஓபியாய்டு அப்படிங்கிறது உணர்வேற்புகளுடன் இணைந்த ஒரு போதை மருந்து. நரம்பு மண்டலம் குடல் பாதை ரெண்டோட இணைந்த ஒரு போதை மருந்து. அப்போ ஹெராயின் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். டைஅசிட்டைல் மார்பின். இந்த ஹெராயின் அப்படிங்கிறது இந்த கசகசா தாவரம் அபின் தாவரத்திலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு போதை மருந்து. ஸோ அப்போ அது எப்படி காணப்படும்னா வெள்ளை நிற மணமற்ற கசப்பான படிக நிலையில் உள்ள கூட்டுப்பொருள் வெள்ளையாக இருக்கும். மணமற்றது அதாவது கசப்பான படிக நிலையில் உள்ள ஒரு கூட்டுப்பொருள். இதுதான் அந்த கசகசா செடியின் பூக்களில் இருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. மார்பினை அப்படிங்கிறது அறுவை சிகிச்சை அதாவது மார்பின் இதை அசிட்டிலேற்றம் செய்வதன் மூலம் பெறப்படுகிறது இந்த மார்பின் அப்படிங்கிறது. ஸோ இது அறுவை சிகிச்சையின் போது ஒரு வலி நிவாரணியாக பயன்படுத்துகிறோம். ஸோ அதே என்ன அளவுக்கு அதிகமாக அதை யூஸ் பண்ணும்போது அது போதை மருந்து. இது பரவலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு போதை மருந்து தான் இந்த மார்பின் அப்படிங்கிறது. இது உடலின் செயல்பாடுகள் குறைக்கக்கூடியது, மன அழுத்த ஊக்கியாக செயல்படக்கூடியது, ஒரு டிப்ரெஷன் ஏற்படுத்தக்கூடியது. ஸோ அதுக்கடுத்து கேனபினாய்டுகள் அப்படின்னு சொல்லுவோம். கேனபினாய்டுகள் என்பவை கேனாபிஸ் சட்டைவா என்ற இந்திய சணல் செடியிலிருந்து பெறப்படுகிறது. இங்கே பார்த்தோம்ல கேனாபிஸ் சட்டைவா சணல் தாவரம். இது சணல் தாவரத்திலிருந்து பெறப்படுகிறது. ஸோ இது இந்த இந்திய சணல் செடியிலிருந்து பெறப்படுகிறது. அந்த செடியிலிருந்து பெறப்படுகின்ற ஒரு கூட்டு வேதிப்பொருட்களாகும். மரிஜுவானா அப்படின்னு சொல்லுவோம். மரிஜுவானா, கஞ்சா, ஹசிஸ்ட் மற்றும் சாரஸ் போன்றவற்றின் முக்கிய மூலாதாரமாக விளங்குபவை இயற்கையான கேனபினாய்டுகள் ஆகும். அப்போ கேனபினாய்டுகள் என்பவை கேனாபிஸ் சட்டைவா என்ற இந்திய சணல் தாவரத்தின் செடி இந்த செடியில் இருந்து பெறப்படுகின்ற ஒரு கூட்டு வேதிப்பொருளாகும். இதை மரிஜுவானா, கஞ்சா, ஹசிஸ், சாரஸ் போன்றவற்றின் முக்கிய மூலாதாரமாக விளங்குபவை இயற்கையான கேனபினாய்டுகள் ஆகும். ஸோ இது நரம்பு மற்றும் அதாவது நரம்பு கடத்தியான டோபமைன் கடத்தலில் குறுக்கிடுவதுடன் மைய நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டை தூண்டும் திறனை பெற்றுள்ளதால் அதிக ஆற்றல் மற்றும் மகிழ்ச்சி உணர்வை ஏற்படுத்துகிறது. அதான் இது கடத்தி அதாவது நரம்பு கடத்தியான டோபமைன் அதாவது டோபமைன் கடத்தலில் குறுக்கிடுவதுடன் மைய நரம்பு மண்டலத்தில் செயல்பாட்டை தூண்டும் திறனை பெற்றுள்ளதால் அதிக ஆற்றல் மற்றும் மகிழ்ச்சி உணர்வை ஏற்படுத்துகிறது. செயல்பாட்டை தூண்டும் திறனை பெற்றுள்ளதால் அதிக ஆற்றல் மற்றும் மகிழ்ச்சி உணர்வையும் ஏற்படுத்தக்கூடியது. ஸோ அதுக்கடுத்து கோகைன் என்பது எரித்ரோசைலம் கோகா என்னும் தாவர பெயர் கொண்ட கோகா தாவரத்தின் இலைகளிலிருந்து பெறப்படுகின்ற வெள்ளை நிற பொடியாகும். இந்த கோகைன் அப்படிங்கிறது கோகைன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் எரித்ரோசைலம் கோகா என்னும் தாவர பெயர் கொண்ட கோகா தாவரத்தின் இலைகளிலிருந்து பெறப்படுகின்ற ஒரு வெள்ளை நிற பொடி கோகைன் அப்படின்னு சொல்லுவோம். இது பொதுவாக கோக் அல்லது கிராக் எனப்படுகிறது. இதை பொதுவாக எப்படி என்ன சொல்லுவாங்கன்னா கோகண்டு அல்லது கிராக் அப்படின்னு சொல்லுவோம். இது மனமருட்சி மற்றும் பிரமை உள்ளிட்ட தீவிர உடல் மற்றும் உளவியல் சார்ந்த கோளாறுகளை ஏற்படுத்தக்கூடியது. அதான் மனமருட்சி மற்றும் பிரமை பிடிச்ச போல இருக்குன்னு சொல்லுவோம்ல, அதான் உள்ளிட்ட தீவிர உடல் உளவியல் சார்ந்த கோளாறுகளை ஏற்படுத்தக்கூடியது இந்த கோகைன் அப்படிங்கிறது. எதுலேருந்து எடுக்கப்படுகிறது அப்படின்னா எரித்ரோசைலம் கோகா என்னும் தாவர பெயர் கொண்ட
கோகா தாவரத்தின் இலைகளிலிருந்து பெறப்படுகின்ற வெள்ளை நிற பொடி தான் இந்த கோகைன் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கடுத்து இது மனமகிழ்ச்சி மற்றும் பிரமை உள்ளிட்ட தீவிர உடல் மற்றும் உளவியல் சார்ந்த கோளாறுகளை ஏற்படுத்துகிறது. அதுக்கப்புறம் அட்ரோபா, பெல்லட்டோனா, டாட்டோரா ஆகியவை மனமகிழ்ச்சி ஏற்படுத்தும் பண்பை கொண்ட மற்ற தாவரங்களாகும். இந்த கோகைன் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் அட்ரோபா, பெல்லட்டோனா, இது வந்து டாட்டோரா. இது ரெண்டுமே அந்த கோகைன் போல தான் இதுவும் மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய மற்ற தாவரங்கள். ஸோ இதுதான் அட்ரோபா, பெல்லட்டோனா, டாட்டோரா ஆகியவை மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பண்பு கொண்ட மற்ற தாவரங்கள். ஸோ மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை போன்ற மனநோயாளிகளை குணப்படுத்த பயன்படும் மருந்துகளான மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை போன்ற மனநோயாளிகளை குணப்படுத்த பயன்படுத்தக்கூடிய மெத்தாபிட்டமின்கள், ஆம்பிட்டமின்கள், பார்சிப்ரேட்டுகள், அமைதியூக்கிகள், எல்எஸ்டி போன்றவை அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது. அப்போ யாருக்கெல்லாம் இது பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, இந்த மெத்தாபிட்டமின்கள் அப்படிங்கிறது மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை மனநோயாளிகளை குணப்படுத்த பயன்படுத்தக்கூடியது. மெத்தாபிட்டமின்கள், ஆம்பிட்டமின்கள், பார்சிப்ரேட்டுகள், அமைதியூக்கிகள், எல்எஸ்டி இது போன்றவை அடிக்கடி பயன்படுத்தப்படுகின்றன. இது மனநோயாளிகள், தூக்கமின்மை இவங்களுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட்டு இது புகைப்பதற்கும் மெல்லுவதற்கும் மற்றும் மூக்குப்பொடியாகவும் புகையிலைங்கிறது பயன்படுத்தப்படுகிறது. புகையிலை வந்து புகைக்கிறது, மெல்லுதல், மூக்குப்பொடியாகவும் பயன்படுத்தப்படுகிறது. இது ரத்தத்தில் கார்பன் மோனாக்சைடு அளவை அதிகரிப்பதோடு ஹிமுடன் இணைந்த அதாவது ஆக்சிஜன் அடர்வை குறைப்பதால் உடலின் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுகிறது. இது ரத்தத்தில் கார்பன் மோனாக்சைடு அளவை வந்து என்ன அதிகரிப்பதோடு ஹிமுடன் இணைந்த ஆக்சிஜன் அடர்வை குறைப்பதால் உடலில் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுகிறது. நிறையா வந்து இதோட உடலில் வந்து என்ன ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுத்துகிறது. இதயம், நுரையீரல் மற்றும் நரம்பு மண்டலத்தில் கோளாறுகளை ஏற்படுத்தும் தன்மை கொண்ட நிக்கோட்டின், இதயம், நுரையீரல், நரம்பு மண்டலம் இதில் கோளாறுகளை ஏற்படுத்தும் தன்மை கொண்ட நிக்கோட்டின், கார்பன் மோனாக்சைடு, தார் ஆகியவை புகையிலையில் அடங்கியுள்ளன. அப்போ புகையிலையில் இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்சஸ் என்னென்ன அப்படின்னா நிக்கோட்டின், கார்பன் மோனாக்சைடு, தார் இது எல்லாமே புகையில அடங்கி உள்ளது. ஸோ இதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க? புகைத்தல், மெல்லுதல் மற்றும் மூக்கு பொடியாகவும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அப்போ அதில் அடங்கி உள்ளக்கூடியது ஆகியவை புகையிலையில் அடங்கியுள்ளன. நிக்கோட்டின் அட்ரினல் சுரப்பியை தூண்டுவதன் மூலம் வெளியேறும் நாரட்ரினல் ஹார்மோன்கள் இரத்த அழுத்தம், இதய துடிப்பு வீதத்தை அதிகரிக்க செய்கிறது. அப்போ அந்த புகையிலையில் இருக்கக்கூடிய அந்த நிக்கோட்டின் என்ன பண்ணுறது? அட்ரினல் சுரப்பிகளை தூண்டுவதன் மூலம் வெளியேறும் நாரட்ரினலின் ஹார்மோன்கள் இரத்த அழுத்தம், இதய துடிப்பு வீதத்தை ரொம்ப அதிகரிக்க செய்கிறது. அதான் அப்போ ஒன்றுமே அந்த புகையிலையில் உள்ள ஒன்றுமே ரொம்ப டேஞ்சராக உள்ளது தான். அதில் ஃபஸ்ட்டு நிக்கோட்டினோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா அட்ரினல் சுரப்பிகளை தூண்டும் ஹார்மோன்களான, அதாவது அட்ரினல் சுரப்பிகளை தூண்டுவதன் மூலம் வெளியேறும் அட்ரினல் ஹார்மோன்களான மற்றும் நாரட்ரினல் ஹார்மோன்கள் இரத்த அழுத்தம் மற்றும் இதய துடிப்பு வீதத்தை அதிகரிக்க செய்கின்றன. இரத்த அழுத்தம், இதய துடிப்பு வீதத்தை அதிகரிக்க செய்கின்றன. ஸோ அதுக்கடுத்து பழக்க அடிமைப்பாடு நிலை அல்லது மற்றும் சார்பு நிலை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பழக்க அடிமைப்பாடு என்பது ஒரு நபர் தனக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அளவிற்கு ஆல்கஹால் போன்ற சிலவற்றை செய்யவோ அல்லது எடுத்துக்கொள்ளவோ அல்லது பயன்படுத்தவோ தூண்டும் உடல் சார்ந்த உளவியல் ரீதியான தேவையாகும். பழக்க அடிமைப்பாடு என்பது ஒரு நபர் தனக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அளவிற்கு ஆல்கஹால் போன்ற சிலவற்றை செய்யவோ அல்லது எடுத்துக்கொள்ளவோ அல்லது பயன்படுத்தவோ தூண்டும் உடல் சார்ந்த உளவியல் ரீதியான தேவையாகும். இப்பழக்கங்கிறது ரொம்ப அழிவை தரக்கூடியது. இந்த அதாவது பழக்க நிலை அப்படிங்கிறது ரொம்ப அழிவை தரக்கூடியது. இதை போதை பழக்கம் ஒரு நபரை அதாவது வேலை, வீடு மற்றும் பணமின்றி நட்பு, குடும்ப உறவுகள், இயல்பான உலகின் அதாவது தொடர்புகள் போன்றவற்றை இழக்க செய்கிறது. இப்போ இந்த பழக்கங்கிறது என்ன? நட்பு, குடும்ப உறவுகள், அப்புறம் என்ன வீடு, பணம் எல்லாத்தையுமே என்ன இழக்க நேரிடுகிறது. ஸோ மகிழ்ச்சி மற்றும் நன்றாக இருப்பது போன்ற தற்காலிக உணர்வுகளான உளவியலோடு இணைந்த சில விளைவுகளை போதை மருந்துகள் மற்றும் மதிப்புக்கு அடிமையாதல் ஆகியவை தோற்றுவிக்கின்றன. இது வந்து ஒரு தற்காலிகமான உணர்வுகள், உளவியலோடு இணைந்த சில விளைவுகளை போதை மருந்துகள் தோற்றுவிக்கின்றன. அதான் மதுவிற்கு அடிமையாதல் ஆகியவற்றை தோற்றுவிக்கின்றன. இப்போ போதை மருந்துகள் மற்றும் மது ஆகியவற்றை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவதால் அதாவது உடலில் உள்ள உணர்வு ஏற்பிகளிலுடன் தாங்குதிறன் அளவு பாதிக்கப்படுகிறது. உணர்வு ஏற்பிகளின் தாங்குதிறன் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது.
பின்னர் இந்த உணர்வேற்பிகளின் அதிக அளவு போதை மருந்து மற்றும் மதுவிற்கு மட்டுமே வினைபுரியும். அப்போ இந்த உணர்வு ஏற்பிகள் அப்படிங்கிறது ஜென்ரலாகவே அந்த உணர்வு அப்படிங்கிறது மதுவிற்கு மட்டுமே வினைபுரியக்கூடியது. அதான் அப்போ அந்த போதை மருந்தில் போதை பழக்கத்துக்கு உள்ளவங்க வந்து என்ன உடனே அந்த மதுவை நிறுத்தினாங்க அப்படின்னா இந்த நடுக்கம் இதெல்லாம் வரும். ஸோ அப்போ அது வந்து மதுவிற்கு வினைபுரிய ஆரம்பித்து விடும். நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த உணர்வு ஏற்பிகள் போதை மருந்துக்கு அந்த அதாவது தாங்குத்திறனோட அளவு பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அப்புறம் அந்த மதுவை எடுத்துக்கிட்டால் தான் அந்த உணர்வேற்பிகள் செயல்படுங்கிற ஒரு நிலைக்கு வந்துடும். அதான் போதை மருந்துகள் மற்றும் மது ஆகியவற்றை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவதில் உடலில் உள்ள உணர்வு ஏற்பிகளுடன் தாங்குத்திறன் அளவு பாதிக்கப்படுகிறது. பின்னர் இந்த உணர்வு ஏற்பிகள் அதிக அளவு போதை மருந்து மற்றும் மதுவிற்கு மட்டுமே வினைபுரியும். இதன் விளைவாக மேலும் அதிக அளவில் போதை மருந்துகளை மதுவை எடுத்துக்கொள்ள வேண்டியதாகிவிடும். ஸோ அதனாலேயே அந்த போதை மருந்தையும் மதுவையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துடுவாங்க. ஸோ வழக்கமான போதை மருந்து மற்றும் மதுவை மிகுதியாக பயன்படுத்தும் போது அவை தம் உடல் மற்றும் உளவியல் சார்ந்த சார்பு நிலையை தோற்றுவிக்கும். ஸோ வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவு மிகுதியாக பயன்படுத்தும் போது அது தம் மீது உடல் மற்றும் உளவியல் சார்ந்த சார்பு நிலையை தோற்றுவிக்கும். எப்பொழுதும் அச்சார்பு வளர்கிறதோ அப்போது போதை மருந்து பயன்படுத்துவோர் மனதளவில் போதை மருந்துடன் மாட்டிக்கொண்ட நிலையை பெறுகிறார். அப்போ அது என்ன அந்த உளவியல் சார்ந்த சார்பு நிலையை தோற்றுவிக்கிறது, அதை சார்ந்து இருக்கிறது. அதான் அந்த சார்பு நிலை அப்படிங்கிறது. எப்பொழுதும் அச்சார்பு வளர்கின்றதோ அப்போது போதை மருந்து பயன்படுத்துபவர் மனதளவில் போதை மருந்துடன் மாட்டிக்கொள்ள நிலையை பெறுகிறார். அப்போ போதை மருந்து பயன்படுத்துபவர் தொடர்ந்து போதை மருந்தை மட்டுமே நினைக்கிறார். உடனே அந்த நினைப்புக்கு வந்துடுறாங்க, அந்த தாட்டுக்கு வந்துடுறாங்க. மேலும் அதன் மீது அவருக்கு தொடர்ச்சியான கட்டுப்படுத்த முடியாத ஏக்கம் ஏற்படுகிறது. அதன் மீது தொடர்ச்சியான கட்டுப்படுத்த முடியாத ஏக்கம் ஏற்படுகிறது. இந்த நிலையே மகிழ்ச்சி உணர்வு அப்படின்னு சொல்லுவோம். மகிழ்ச்சி உணர்வு எனப்படும். இந்நிலையில் போதை மருந்தை பயன்படுத்துவோரின் மனமும் உணர்ச்சிகளும் போதை மருந்தால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும். அப்போ இந்த நிலையில் போதை மருந்தை பயன்படுத்துபவரின் மனமும் உணர்ச்சிகளும் போதை மருந்தால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும். அதையே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் அது வந்து என்ன அவங்களோட உடல் மற்றும் மனம் எல்லாமே அதால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும். ஸோ அதான் உடல் சார்ந்த சார்பு நிலை என்பது பயன்படுத்துவோர் உடலுக்கு தொடர்ச்சியாக போதை மருந்து தேவைப்படும் நிலையாகும். அப்போ உடல் சார்ந்த சார்பு நிலை அப்படிங்கிறது என்ன? அதான் சார்பு நிலை. உடல் சார்ந்த சார்பு நிலை என்பது பயன்படுத்துவோரின் உடலுக்கு தொடர்ச்சியாக போதை மருந்து வந்து தேவைப்படக்கூடிய ஒரு நிலை. அப்போ போதை மருந்து அல்லது மதுவை எடுத்துக்கொள்வதை திடீரென நிறுத்தும் போது அவன் அல்லது அவளுக்கு விலகல் அறிகுறிகள் தோன்றுகின்றன. அதான் வித்ட்ராவல் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த திடீரென நிறுத்தும் போது என்ன அந்த விலகல் சிம்டம்ஸ் அந்த அறிகுறிகள்ங்கிறது தோன்றுது. இதான் உணர்வின் வழி குழப்ப நிலை அடைவதோடு போதை மருந்து இல்லாத நிலைக்கு எதிரான தன்மையுடைய உடல் பெற்றுவிடுகிறது. அதான் உணர்வின் வழி குழப்ப நிலை அடைவதோடு போதை மருந்து இல்லாத நிலைக்கு எதிரான தன்மையையும் உடல் பெற்றுவிடுகிறது. ஸோ லேசான நடுக்கம் முதல் வலிப்பு வரை கடுமையான கிளர்ச்சி, மன அழுத்தம், உணர்வு, கவலை, பதட்டம், படபடப்பு, எரிச்சல், தூக்கமின்மை, தொண்டை வறட்சி என பயன்படுத்தப்படும் போதை மருந்தின் வகையை பொறுத்து விலகல் அறிகுறிகள் மாறுபடும். அப்போ அந்த விலகல் அறிகுறிகள் அப்படிங்கிறது அதான் அதை திடீர்னு நிறுத்துறதுனால ஏற்படக்கூடியது விலகல் அறிகுறிகள்னு சொல்லுவோம். அப்போ அந்த விலகல் அறிகுறிகள்ங்கிறது என்ன? அதுலேருந்து விலகிட்டால் நடுக்கம் வரும். நடுக்கம் முதல் வலிப்பு வரை கடுமையான கிளர்ச்சி, மன அழுத்தம், உணர்வு, கவலை, பதட்டம், அப்புறம் என்ன படபடப்பு, எரிச்சல், அந்த தூக்கமின்மை, தொண்டை வறட்சி என பயன்படுத்தப்படும் போதை மருந்தின் வகையை பொறுத்து அந்த விலகல் அறிகுறிகள் மாறுபடும். அப்போ விலகல் அறிகுறிகள் என்றால் என்ன அப்படின்னா அந்த இதை திடீர்னு நிறுத்தும் போது அதாவது என்ன சொல்லுவோம் சார்பு நிலை சார்ந்து இருக்கக்கூடியது. அந்த பயன்படுத்துவோர் உடலுக்கு தொடர்ச்சியாக போதை மருந்து தேவைப்படும் நிலை தான் சார்பு நிலைன்னு சொல்லுவோம். போதை மருந்து அல்லது மதுவை எடுத்துக்கொள்வதை திடீரென்று நிறுத்தும் பொழுது அவனுக்கு அல்லது அவளுக்கோ விலகல் அறிகுறிகள் தோன்றும். அந்த விலகல் அறிகுறிகள் தான் இந்த மன அழுத்தம், நடுக்கம், வலிப்பு, கடுமையான என்ன கிளர்ச்சி, உணர்வு, கவலை, பதட்டம், படபடப்பு, எரிச்சல், தூக்கமின்மை, அதாவது தொண்டை வளர்ச்சி, இது எல்லாம் ஏற்படும். ஸோ ஏன்னா பயன்படுத்தப்படும் போதை மருந்தின் வகையை பொறுத்து அந்த விலகல் அறிகுறிகள்ங்கிறது மாறுபடும். உங்களுக்கு அந்த அறிகுறியானது பயன்படுத்தக்கூடிய அந்த மருந்தை பொறுத்து மாறுபடும். இது வந்து அந்த தொகுதி குழு போதை மருந்துகள் விளைவுகள். அப்போ தொகுதி குழுன்னா கிளர்ச்சி ஊட்டிகள், ஸ்டிமுலேட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் நம்ம பார்த்தது தான் ஆம்பிபிட்டமின்கள், கோகைன், நிக்கோட்டின், புகையிலை. இது மூளையோட செயல்பாட்டை துரிதப்படுத்துகிறது, ஸ்டிமுலேட் பண்ணும்.
அந்த மூளையோட அதனால வரக்கூடிய விளைவுகள் நார்மலாக இருக்கிறத விட அது தூண்டும், ஸ்டிமுலேட் பண்ணக்கூடியது. அடுத்து வந்து மன அழுத்த ஊக்கிகள். இது மது பார்சிபிரேட்டுகள் அமைதி ஊக்கிகள். நம்ம பார்த்தோம்ல, மது பார்சிபிரேட்டுகள் அமைதி ஊக்கிகள். இது மூளையோட செயல்பாட்டை குறைக்கிறது. நம்ம பார்த்த அந்த போதை மருந்துகள் மூளையோட செயல்பாட்டை வெகுவாக குறைக்கக்கூடியது. போதை மருந்து வலி நிவாரணி அப்படின்னா நம்ம பார்த்தது அபின் அண்டு மார்பின். அபின் அண்டு மார்பின் ரெண்டுமே வந்து ஒரு வெள்ளை நிற பொடி மாதிரி இருக்கும். ஸோ இது மத்திய நரம்பு மண்டலத்தின் மீது மன அழுத்த ஊக்கியாக செயல்படுகிறது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் இது வந்து என்ன, ஒரு மன அழுத்த ஊக்கியாக செயல்படக்கூடியது. அதான் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள். அதுக்கடுத்து கஞ்சா, மரிஜுவானா, கஞ்சா, சாரஸ் இரத்த ஓட்ட மண்டலத்தை பாதிக்கிறது. அப்போ போதை மருந்துகள் அப்படிங்கிறது கஞ்சாவிலே ஒரு 3 வகை கொடுத்துருக்குறாங்க. மரிஜுவானா, கஞ்சா, சாரஸ் அப்படிங்கிறது. இது வந்து இரத்த ஓட்ட மண்டலத்தை வந்து பாதிக்கிறது தான் இதோட வேலை. அடுத்து மறுச்சி மருந்துகள். மறுச்சி மருந்துகள் லைசர்ஜிக் அமில டைஎத்தில் அமைடு எல்எஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். பென்சைக்ளிடைன், அதாவது லைசர்ஜிக் அமில டை எத்தில் அமைடு அண்டு பென்சைக்ளிடைன், அதாவது பென்சைக்ளிடைன் அப்படின்னு சொல்லுவோம். பென்சைக்ளிடைன் ஒருவரின் பார்த்தல், கேட்டல் மற்றும் உணர்தல் வலியை சிதைக்கிறது. ஒருவரோட பார்த்தல், கேட்டல் மற்றும் உணரக்கூடிய அந்த வலியை வந்து சிதைக்கக்கூடியது. அதான் மறுச்சி மருந்துகள். ஸோ இது எல்லாமே இந்த போதை மருந்துகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்தோம்ல, அதுதான் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள். அப்போ நம்மளுக்கு எவ்வாறு இருக்கும் அப்படின்னா, அதான் கிளறு ஊட்டிகள், மன அழுத்த ஊக்கிகள், வலி நிவாரணியாக செயல்படக்கூடியது இந்த அபின் அண்டு மார்பின் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் போதை மருந்துகள், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். Okay, thank you students.